நண்பர்களே, இது வந்து ஒரு விவசாயியோட பதிவு பார்த்துக்கோங்க. நிறைய பேர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், தள்ளி விட்றாதீங்க. பார்த்தீங்கன்னாக்கி, இது வந்து கடலை செடி. நம்ம வந்து புதுசா வந்து விவசாயம் பண்ணிவிட்டுருந்தோம். அது பார்த்திங்கன்னா, நிறைய சோதனைகள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு நடந்திருக்கோம். என்னென்னாக்கி, நிறைய பேர் விலைய வந்து சுற்றி முள் வச்சு அடைப்பாங்க. அதேபோல் சுற்றி வேலி போட்டு அடைப்பாங்க. இருந்தாலும் இந்த எதுக்காண்டி அப்படி பண்ணுறாங்கனாக்கி, அவ்வளோ அந்த மாடுகளுக்கும், பன்னிகளுக்கும் பயந்து இப்படி பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா, அதேபோல் நமக்கு ஒரு சோதனை என்னென்னாக்கி, அப்படியே பார்த்திங்கன்னா அந்த சைடு லாஸ்ட் லோடி ஃபுல்லாக கடலை பூரா மாடும் மேய்ஞ்சிட்டு போயிடுச்சு. அதுபோக பன்னிகளும் வந்து கிண்ட ஆரம்பிச்சிட்டு பார்த்திங்கன்னா இந்த இருக்குது. இதெல்லாம் வந்து பிடுங்கி போட்டது. பன்னி எல்லாத்தையும் சேர்ந்து பிடுங்கி போட்டு வாண்டா ஆக்கி போட்டிருக்கு. இதில் என்னது இருக்குது பாருங்கள். இப்போ தான் புதுசாக பிஞ்சு வச்சுருக்கு. அந்த பிஞ்சையும் விடாமல் அந்த பன்னியும் மாடுகளும் சேர்ந்துட்டு பார்த்திங்களா. இது வந்து மாடு வந்து இந்த முனியை மட்டும் கடிச்சு பிடுங்கி போட்டுரும். பார்த்திங்கன்னா தெரியுதா உங்களுக்கு? பார்த்திங்கன்னா அது போக பன்னியும் சேர்ந்து கிண்டி போட்டுச்சு. அது ஒரு என்ன ஒரு கதைனாக்கி, கிழங்கு குழி அதையும் போட்டு பன்னி கிண்டிடுச்சு. கிழங்கு குழி 3 கிழங்கு குழி, அது வேறு இந்த கடலைகள் எல்லாத்தையும் கிண்டி போட்டாச்சு. பணம் இருக்கவே வேலி போட்டு வச்சுருவாவ. பணம் எல்லாத்தையும் முள் வேலி வச்சு அடைப்பாவ. அப்படி பண்ணியும் பன்னிகள் மாடுகள்லாம் சேர்ந்து வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி நாசப்படுத்திடுது. இதை வச்சுக்கிட்டு நீங்கள் மாடு மேய்க்க இடம் தர மாட்டேங்கிங்க, இப்படி நீங்கள் வேலி போட்டு அவ்வளோத்தையும் அடைக்காவ அப்படி இப்படின்னு நிறைய குற்றங்கள் வேறு வருது. வேறு இப்படிலாம் நடந்தனாக்கி யார் விவசாயம் பண்ணுவா? நிறைய பேர் விவசாயத்தை விட்டு போகிறதுக்கு காரணமே இந்த மாதிரி விஷயங்கள் தான். சமம் போட்டு 1.5 மாதம் பயிர் இதெல்லாம் தினம் இப்போ தான் சின்ன பிஞ்சு வச்சுருக்கு. அதையே விடாமல் பன்னிகள் கண்டிட்டு மாடுகளும் சேர்ந்து, அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நைட்டு ஃபுல்லாக என்ன வந்து முழிச்சு கிடக்க வேண்டியதான். முழிச்சு இங்கே கிடந்து காவல் கிடக்கணும். வேறு வழி இல்லை. துணைக்கு காவலுக்கு யாருக்கு இருக்கா பாருங்க. நடக்காம பாருங்க ஒரு குட்டி. கருப்பா வா. நீ கூட மதிக்க மாட்டாக்கா.